எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பையனுக்கு குளிப்பாட்டிட்டு வெளியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்போ காகம் உட்காந்துட்டு இருந்துச்சு. பாவம், அதுக்கு ஒரு கால் உடஞ்சிருந்துச்சு. என் பையன் விடுவனான்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டே இருந்தான். பையனை உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அவன் பெட்ரூமில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். நான் டீ வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் குடித்த டீ தான். அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. கொஞ்சம் பால் இருந்துச்சு, எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டேன். அவனுக்கு ஆல்ரெடி சாப்பாடு ஊட்டியிருந்தனால அவனுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. டின்னர் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். மதியமே பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன். அது சிறு பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் துவரப்பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சிறு பருப்பு துவரம் பருப்பு ஒரு 5 minutes ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு, தண்ணி நான் ஒரு 1/2 கப் அளவு பருப்பு போட்டு அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துப்போம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு வரமிளகாய் இதெல்லாம் ஒரு அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி முழுசாக வணங்கக்கூடாது. நான் 2 தக்காளி போட்டுக்கிறேன். கூடவே நமக்கு எந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ அது போட்டுக்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி என்கிட்ட கேரட் பீன்ஸ் தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் இருந்துச்சு, ஆனால் எப்பயுமே கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கிறோன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் போடல. இந்த 2 தான் போட்டிருந்தேன். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு பரட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதித்ததும் இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம நல்லா கொதி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சேஞ்ச் ஆயிரும். அதனால் 2 கொதியில் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பையனுக்கு தோசை சுட்டு ஊட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தோசை சுட்டேன். நெய் தோசை தான் சுட்டேன். இப்போல்லாம் அவனுக்கு இயர்லியாகவே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7லேருந்து ஒரு 7:30க்குள்ளே அவனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே அவனுக்கு 2 நாளாகவே அந்த டைமிங்கில் தான் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளேயும் நான் எங்களுக்கும் டின்னர் செஞ்சு வச்சுருவேன். பையனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அவனுக்கு ஊட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி தோசை சுட்டு நம்ம சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் பாலும் இன்னொரு அடுப்பில் தோசையும் சுட்டுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தோசை ஊற்றி கொடுத்தேன். நெய் இப்போ தான் ஷாப்பிங் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் ஆளுக்கு 2 நெய் தோசை சுட்டு கொடுத்தேன். கடைசியில் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொஞ்சம் நிறையா ஊற்றி முருகலாக தோசை சுட்டுக்கிட்டேன். நெய் தோசை அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. அதுக்கு பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பருப்பு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் குழம்பு பத்தலை, அப்புறம் இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 9 மணிக்கே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் டைம் இருக்கிறனால பனானா தோசை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க சுட்டு கொடுத்துருந்தாங்க. நெய் தோசை தான். அதுக்கு மேலே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பனானா, அதுக்கு மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தூவி அதை நாளாக மடித்து பிளேட்டில் சர்வ் பண்ணி பனானாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த நெய் ஸ்மெல்லுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.